Subscribe for more content. Example 3.20. Find the square root of the following expression. இதுல 3 point கொடுத்திருக்காங்க. 3 point கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம first point find பண்ணணும். First point. இதுக்கு நம்ம square root find பண்ணணும். First root குள்ள எழுதிக்கலாம். 16x squared plus 9y squared minus 24xy plus 24x minus 18y plus 9. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா a plus b plus c whole squaredக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது a squared plus b squared plus c squared plus 2ab plus 2bc plus 2ca. இந்த ஃபார்மேட்ல இது இருக்கு. ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இப்போ இதை நம்ம 16x ஸ்கொயர்டை நம்ம 4x ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? 4x ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி 9y ஸ்கொயர்டை ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம இந்த மூணுத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த மெத்தடில் எழுத முடியாது. அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் எழுத முடியாது. ஸோ 9 இருக்குது. இந்த 9ஐ நம்ம 3 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். இப்போ ஏவோட வேல்யூவை நம்ம 4xன்னு எடுத்துக்கலாம், பியோட வேல்யூவை 3y அப்படின்னு எடுத்துக்கலாம், சியோட வேல்யூவை 9 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஏவோட வேல்யூவை 4x, பியோட வேல்யூவை 3y, சியோட வேல்யூவை 9 எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 2, ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 4x, 4x ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன? 3y. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ நமக்கு வரணும். 2 4s are 8, 8 3s are 24. ஆனால் இங்கே ப்ளஸ் 24 வருது, இங்கே மைனஸ் 24னு வருது. ஸோ அப்போ நான் மைனஸை நான் 3க்கு கொடுக்குறேன். இப்போ 3க்கு மைனஸை கொடுத்தா பியோட வேல்யூனா மைனஸ் 3y. அப்போ இங்கேயும் நான் மைனஸ் போடணும். அப்போ இங்கேயும் மைனஸ் போடணும். இங்கே மைனஸ் போட்டால் என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே வேல்யூ கொடுக்கும்போது ஒன்றாகாது, ப்ளஸ் 9y ஸ்கொயர் தான் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது 2bc ப்ளஸ் 2bc, 2 அப்படியே எடுத்துக்கிறேன். பியோட வேல்யூ என்ன? மைனஸ் 3y இன்ட்டு சியோட வேல்யூ என்ன? 9 ப்ளஸ் 2 அப்படியே வச்சுக்கிறேன். சிஏ, சிக்கு 9, ஏக்கு என்னது? 4x. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நான் இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc இந்த மெத்தடில் இதை நான் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். அப்போ இதை நம்ம ஷார்ட்டாக a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ ரூட் ஆஃப் ஏக்கு பதில் என்ன இருக்குது? ஏவோட வேல்யூ என்ன? 4x, பியோட வேல்யூ என்ன? பிக்கு பதில் மைனஸ் 3y ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன? 9 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ஸ்கொயர்டை நம்ம கேன்சல் பண்ணால் ரூட்டு கேன்சல் ஆகிடும், ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ இதை நம்ம மாடல்ஸில் எழுதிக்கலாம். 4x மைனஸ் 3y ப்ளஸ், சாரி இங்கே 3ன்னு எழுதணும், சியோட வேல்யூ இங்கே 3, இங்கேயும் 3 தான், இங்கேயும் 3. நான் அப்படியே டைரெக்டாக 9 எழுதிட்டேன். சியோட வேல்யூ நம்பர் 3, இங்கே 3 ஸ்கொயர்னா தானே 3 3s are 9 வரும். இப்போ 3 ஸ்கொயர்னு எழுதிருக்கும். அப்போ சியோட வேல்யூ என்னது? 3. அப்போ இங்கே என்ன வரும்? 3, இங்கேயும் 3. ஸோ அப்போ இங்கே 3 மைனஸ் 3y ப்ளஸ் 3 மாடல்ஸில் எழுதியாச்சு. ஸோ நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். இப்போ 3.20ல் எக்ஸாம்பிள் 3.1ல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் ஃபைன் பண்ண போகிறோம். 6x ஸ்கொயர்ட் plus x plus 1, 3x square plus 2x minus 1 into 2x square plus 3x plus 1. இப்போ நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரூட்குள்ளே எழுதிக்கணும். 6x squared plus x plus 1, 3x squared plus 2x minus 1, 2x squared plus 3x plus 1. இப்போ ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுக்கும் நம்ம ஃபேக்டரைஸ் ஃபைண்ட் பண்ணணும்.
இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் ஃபைன் பண்ணுறோம். அப்போ 6 இன்ட்டு -1 என்ன வரும்? -6. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ இந்த சிம்பிளை பெரிய நம்பர் கொடுத்துட்டோம்னா இங்கே ஒன்றுமே இல்லைனா ப்ளஸ் இருக்குது அர்த்தம். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை பெரிய நம்பர் கொடுத்துறோம். அப்போ இங்கே மைனஸ்ன்னு போட்டுருணும். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6. ப்ளஸ் 3 -2 என்ன வரும்? +1. இங்கே 6 இருக்கிறதுனால நம்ம 6ஆல் டிவைட் பண்ணணும். ரெண்டு சைடும் 6ஆல் டிவைட் பண்ணணும். 1 3s are 3, 2 3s are 6. 1 2s are 2, 3 2s are 6. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரான்றனால நம்ம எக்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும்? 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1 3s are 3, 2 3s are 6. அப்போ 2x + 1, இங்கே 2x + 1ன்னு எழுதணும். இங்கே என்ன வரும்? இங்கேயும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் 3x - 1, அதாவது 1 2s are 2, 3 2s are 6. அப்போ 3 × x - 1, 3x - 1ன்னு வரும். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் ஃபைன் பண்ணுறோம். அப்போ 3 × -1 -3, இங்கே 2 இருக்குது. இப்போ 1 3s are 3, இங்கே ப்ளஸ்ஸை பெரிய நம்பருக்கு கொடுத்துடணும். இந்த இதில் கீழே உள்ள சிம்பிளை பெரிய நம்பர் கொடுத்துட்டோம்னா அப்போ இங்கே மைனஸ். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 3s are 3, 3 - 1 2. இங்கே 3 இருக்கிறனால 3ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ரெண்டு சைடும் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ இது கேன்சல் ஆகினா வரும் 1 தான் வரும். இங்கே எக்ஸ்ட்ராம் இருக்கிறனால எக்ஸ் ப்ளஸ் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராமாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 3 × x என்ன வரும்? 3x - 1ன்னு இங்கே வரும். 3 × x 3x - 1. அதே மாதிரி இங்கே என்ன வரும்? இங்கே x + 1ன்னு வரும். x + 1ன்னு வரும். இப்போ அதுதான் இங்கே எழுதணும். இப்போ இங்கே என்ன எழுதலாம்? 3x - 1, இங்கே x + 1ன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம இதில் ஃபேக்டர் ஃபைன் பண்ணுறோம். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைன் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 2 × 1 2. இங்கே என்ன இருக்குது? 3. 1 2s are 2, 1 + 2 3. எல்லாமே பாசிட்டிவ். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 2 கேன்சல் ஆகிடும் 1 ப்ளஸ் எக்ஸ் ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ரான்றனால எக்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ 2 × x 2x + 1. இங்கே என்ன வரும்? 2x + 1. இங்கே x + 1, x + 1, அதாவது 1 2s are 2, அதாவது இந்த 2 2 கேன்சல் ஆகிட்டா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். நம்பர் 1 தான் இருக்கும். இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ x + 1. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரி நம்ம இங்கே எழுதிக்கலாம். 2x + 1 × x + 1 ரூட் ஆஃப். இப்போ இங்கே 2x + 1 எதுன்னு இருக்குது? 2 இருக்குது. அதேமாதிரி 3x - 1 2 இருக்குது. x + 1 2 இருக்குது. ஸோ நம்ம 1 டைம், அதாவது 2x + 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ 3x - 1 ஹோல் ஸ்கொயர் 2 இருந்தால் நம்ம ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ x + 1 2னால ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணால் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது? மாடுலஸில் ஆர்டராக எழுதிக்கிறோம். 3x - 1, 2x + 1, x + 1. ஸோ நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள் 3.20ல் ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ தேர்ட் பாயிண்ட் நம்ம ஃபைன் பண்ணுறோம். இதில் 3 எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் எடுத்து நம்ம ஃபைன் பண்ணுறோம். இப்போ இந்த ரூட் ஆஃப் 15x², அதாவது தேர்ட் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ ரூட் ஆஃப் 15x² அப்படியே எடுத்துக்கிறேன். ப்ளஸ் இங்கே எக்ஸ் இருக்குது, ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸால் ஒவ்வொரு டேர்மையும் நம்ம அப்படி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரூட் ஆஃப் 3 × x என்ன வரும்? √3x ப்ளஸ் ரூட் ஆஃப் 10 × x என்ன வரும்? √10x ப்ளஸ் ரூட் ஆஃப் 2. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். இதில் காமனாக எதை வெளில எடுக்கலாம் அப்படின்னா, ரூட் இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. இதுலேயும் 3 ரூட் ஆஃப் 3 எடுத்தோம்னா இதுலேயும் 3 5s are 15 வரும். ஸோ √3 நம்ம காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ √3x நான் வெளில எடுத்துறேன். வெளில எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன வரும்? ரூட் ஆஃப் 5. இங்கே ஒரு எக்ஸ் வெளில போயிட்டால் ஒரு எக்ஸ் இருக்குது. ப்ளஸ் 1. இப்போ 1 × x வெறும், அதாவது ரூட் ஆஃப் 3x × 1 ரூட் ஆஃப் 3xன்னு வந்துடுது. ப்ளஸ் நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு இது எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு இதையும் எடுத்து பண்ணோம்னா எதில் காமனாக வெளில 2 காமனாக இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் 2 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா ரூட் ஆஃப் 5x + 1ன்னு எழுதலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ரூட் ஆஃப்
அதாவது 2 5s are 10 எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ரூட் ஆஃப் டூ வந்துடும். இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது. இதில் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இப்போ இதையும் நம்ம தனியாக எழுதணும். √3x ப்ளஸ் √2 இதை ஒரு ப்ராக்கெட்லையும் இந்த ரெண்டு சேமாக இருக்கிறத ஒரு ப்ராக்கெட்லையும் எழுதணும். √5x ப்ளஸ் 1. ஸோ இதுக்கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் பாயிண்டில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த √5x² அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க எக்ஸை ஒன்றா மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2√5 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? ப்ளஸ் 2√5x ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் காமனாக என்ன இருக்குது? காமனாக √5x. இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் √5 இருக்குது, இதுலேயும் √5 இருக்குது. அப்போ √5 இன்ட்டு எக்ஸை நம்ம வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்கும். ப்ளஸ் இதுலேயும் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ நம்ம 1 காமனாக போட்டுட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு உள்ள ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2 சேமாக இருக்கிறனால அதை நம்ம 1 டைம் எழுதினா போதும். அப்போ பேலன்ஸ் √5x ப்ளஸ் இந்த 1 இதை ஒரு ப்ராக்கெட்லையும் இந்த சேமாக இருக்க எக்ஸ் ப்ளஸ் 2ஐயும் நம்ம காமனாக வெளியில், அதாவது ஒரே ப்ராக்கெட்குள்ளே 1 டைம் எழுதிக்கிறோம். ஸோ இதை செகண்டாக நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ தேர்ட் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு, செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதில் √3x² அப்படியே எடுத்துக்கிறேன். ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எக்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு நம்பராக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். √2 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? √2 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? √2x ப்ளஸ் 2√3 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? 2√3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இந்த 2√2. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இதில் என்ன காமனாக வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் காமனாக இருக்குது. இப்போ எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே √3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் √2ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுத்தில் பார்த்தோம்னா எதை காமனாக வெளியில் எடுக்கலாம்னா எக்ஸ் இல்லை, இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. 2 எடுக்கலாம். இப்போ 2 மட்டும் காமனாக வெளில எடுத்துடலாமா? 2 மட்டும்தான், இதில் 2 மட்டும்தான் சேமாக இருக்குது. அப்போ 2 மட்டும் காமனாக வெளில எடுத்துட்டோம்னா √3x ப்ளஸ் √2. ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ வெளியில் இருக்கிறத நம்ம ஒரே ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ ப்ராக்கெட் இந்த ரெண்டு ப்ராக்கெட்டில் நம்ம 1 டைம் எழுதினா போதும். √3x ப்ளஸ் √2. ஸோ இதை நம்ம தேர்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் எல்லாம் ஃபைன் பண்ணேன். இப்போ ஃபைன் பண்ண 1 2 3 நான் ரூட்டுக்குள்ளே எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன நம்ம ஃபைன் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்? √3x ப்ளஸ் √2 √5x ப்ளஸ் 1. அதான் இந்த ரூட்டுக்குள்ளே நம்ம எழுதி √5x ப்ளஸ் 1 to √3x ப்ளஸ் √2 ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? √5x ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. செகண்ட் என்னது? √5x ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் தேர்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு √3x ப்ளஸ் √2. இப்போங்க இந்த ரெண்டு, அதாவது ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குது. √5x ப்ளஸ் 1 √5x ப்ளஸ் 1. இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது. √3x ப்ளஸ் √2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ தேர்ஃபோர் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? √5x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ √3x ப்ளஸ் √2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரூட் கேன்சல் ஆகும்னா ஸ்கொயர்டை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன வரும்? மாடுலஸ் √5x ப்ளஸ் 1 ப்ளஸ் √3x ப்ளஸ் √2
ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இதை நம்ம மாடல்ஸில் எழுதிக்கணும். ஸோ நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணி தட்ஸ் ஆல்.